ஆரஞ்சு தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ரியோ தாங்க. படபடன்னு பேசுறாரு பாருங்க. சன் மியூசிக்லாம் எல்லா பொண்ணுங்களையும் கவர் பண்ணாரு பாருங்க. ஜோ படத்து மூலமா இழுத்தாரு பாருங்க நம்மளெல்லாம். அவரு தாங்க. அவருடைய படம் ராம்லீலா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குது. பயங்கர என்கேஜ் ஆகுது. பிளாஸ்டுங்க, அடிச்சு பின்றாருங்க, சிரிப்புங்க, அலைங்க, கிரன்ச்சி 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 அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட சொல்லுவாரு பாருங்க. ராமே இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க ட்ரைலர். பயங்கரமா இருக்கு ட்ரைலரு. பயங்கர என்கேஜா இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓப்பனிங்கே தலைவன் வந்து ரியோ வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாப்புல. அப்படியே உக்காந்துக்கிட்டு ஷெட்யூலாக ஏதாவது கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க, வேலைக்கு போறியா, சம்பாதிக்கிறியா, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு சர்ன்னு பேக்கில் போகிற பாருங்க. இது வேற லெவலில் இருந்தது. அதே போல் தலைவன் கொஞ்சம் அப்படியே ஸ்டைலிஷாக கொஞ்சம் மெருகு ஏறி இருக்காரு. ஸோ இதில் வந்து ஜோ பட அந்த ஹீரோயினா கிடையவே கிடையாது. ஸோ வேற ஒருத்தங்க களத்தில் இறக்கியிருக்காங்க. வர்ட்டிகான்னு நினைக்கிறேன். ரைட், அவங்க தான் இறங்கியிருக்காங்க. ஸோ ரியோ அது இல்லாமல் இன்னொருத்தரும் கூட இறங்கியிருக்காரு. சீரியல்லாம் பண்ணியிருப்பாருங்க. அவரு தாங்க. அவரும் கூட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ கதை வந்து ட்ரைலரில் அப்படியே ஜாலியாக அப்படி மூவ் ஆகுது. ஃபேமிலியில் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. என் பையனை எப்படி நான் பெற்றெடுத்துருக்கேன் தெரியுமா, எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் டைலாக் வருது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. லவ் எங்கே டச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் அவருக்கு பஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல தான் டச் ஆகும்னு பார்த்தா, அவருக்கு ட்ராவலில் தான் பயங்கரமாக அவருக்கு வந்து லவ் வந்து செட்டிங்கே ஆகிட்டு இருக்குது. அதே போல் தான் இந்த படத்துலையும் லவ் செட்டிங் ஆகிருக்குது. ஹீரோயினை காமிக்கும் போது வேற லெவலில் காமிக்கிறாங்க. எடுத்த உடனே ரியோ என்ன பண்ணாரு, நேராக போயிட்டு கொஞ்சம் தயங்கி கேட்பாங்க. அதையே தான் பண்ணியிருக்காரு. ஸோ தயங்கி ஒரு கேட்கறதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்லிட்டாங்க எனக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி. ட்ரைலர் வேற மாதிரி அப்படி பூஸ்டப் ஆகுது. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியோ அப்படியே அந்த லவ் மூட்ல கிளம்புறாரு, கையை கோத்துக்கிறாரு. என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் போடுறாங்க குண்டா. 6 மணிக்கு மேலே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 6 மணிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றத ட்ரைலர்லேயே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. திடீர்னு அண்ணாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மாப்பிள்ளை வீட்டை பொண்ணு வீட்டிலேருந்து கேட்பாங்க பாருங்க. மாப்பிள்ளை வீட்டில் தான் எப்பவுமே கேட்பாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வேலை செய்கிறாரா, இல்லை அங்கே வேலை செய்கிறாரா, இங்கே வேலை செய்கிறாரா, வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு அவரை கலாய்கிற சீன்ஸும், அது இல்லாமல் இப்போது சேத்தன் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாருங்க. ஆமாங்க, அவர் தான் இதுலேயும் அப்பாவை பண்ணியிருக்காரு. ஸோ அவரு களம் இறங்கியிருக்காரு. அவரும் இவரும் அப்படி வீட்டுக்குள்ளே நுழையிற சீனே இருக்கு பாருங்க. அந்த சீனில் ரியோ அப்படி செகண்ட் 2 பேர் நுழைவாங்க. யாரா முதல்ல போத்துன்னு யோசிப்பாங்க. சரி நீயே போய் தொலை அப்படின்ற மாதிரி சேத்தன் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ ரியோ என்ட்ரி ஆகுறாரு. அதுக்கப்புறமே டைலாக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஏன்டா லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா, ஆமாங்க, இந்த 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 இடத்துல ஏன் ஸ்டாப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இந்த பொண்ணா என் பின்னதாண்டா சுற்றிட்டு இருக்கா, என்னதாண்டா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. நமக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. என்னடா இது, நம்ம கூட இருக்கிறான், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம லவ் சொல்லலாம்னு போனால் இவன் லவ் பண்ணுறாளா அப்படின்னு திரும்பும் போது தான் பயங்கரமாக இருக்குது. தலைவன் வந்து அப்படியே வெறி கொண்டு வேணாம் அப்படின்ற அளவுக்கு போது நிச்சயதார்த்தம் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமா அப்படியா அப்படின்னு சொல்லி சைலண்டாக உக்காந்துட்டு இருக்காரு. கடைசியில் டாக்டர் இடத்துல போயிட்டு ஏங்க இவ்வளவு தாங்க லவ் ஃபைலரா அப்படின்னு கட்டு போட்டு பேசுற சீன்லாம் செம்மையா இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி டிராமா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, நான் இவ்வளவும் பண்ணது உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லும் போது தலைவன் ஒண்ணு பண்ணா பாருங்க, கிரிஞ்சு 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 அவன் போட்டண்டி அப்படின்னுவாரு. இன்னொரு இடத்துல ராமே அப்படின்னுவாரு. ரெண்டுமே பிளாஸ்ட் அடிக்குதுங்க. நீங்க வேணா ட்ரைலரை பாருங்க. பிச்சு பின்னி பெடல் எடுக்க போகுது. ராம்லீலா ரியோவுக்கு அடுத்த ஜோ மாதிரி இட்டு அடிக்கும் போல் இருக்கு. ஆண் பாவமும் விட்டல அந்த மாதிரியும் கூட.